ஹலோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சன்செட் ஆம்லெட் இல்லைனா டொமேட்டோ பேன்கேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். டொமேட்டோ, எக், கார்ன்ஃப்ளவர், சால்ட், பெப்பர், கொரியாண்டர் லீஃப் அண்ட் ஆயில். ஸோ இப்போ டொமேட்டோஸை நம்ம கட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா திக்கான ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே இருக்கிற பல்ப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது, பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்டாக திக்காக கட் பண்ணதும் வெறும் அந்த பல்ப் இருக்கிற இடத்த வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த சைஸில் உங்களுக்கு கிளாஸ் இருந்ததுன்னா அதை வச்சு இம்ப்ரெஷன் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்கிறத எடுத்துருங்க. ஸோ நான் நைஃப்லேயே பண்ணுறேன். ஸோ உள்ளே இருக்க பல்ப்பை எடுத்து வச்சுருங்க. திக்காக இருக்கணும். ஸோ இந்த திக்னஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா டொமேட்டோஸ்க்கும் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்க பல்ப்பையும் ரிமைனிங் ஃப்ளஷஸும் டொமேட்டோ ஃப்ளஷஸை நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ், ஸோ இது கூட நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர், அப்புறமா 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க, கேப் விட்டு. ஸோ எல்லாம் கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணதும் இப்போ நம்ம எக் மிக்சரை 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 டேபிள் ஸ்பூனோ ஊற்றிக்க போகிறோம். ஸோ அந்த எக் மிக்சர் சைடில் ஊற்றுது, பிகாஸ் டொமேட்டோஸ் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ நான் அதை தனியாக எடுத்து அதை தனியாக சாப்பிட்றலான்ட்டு எடுத்துடுறேன். ஸோ இப்போ திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சன் ஆம்லெட் ஆர் டொமேட்டோ பேன் கேக் ரெடி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணிடுங்க.